ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கொலை குற்றம். ஒண்ணும் இல்ல. இரட்டை கொலை. ஓகேயா? இந்த 2மே பார்த்தீங்க அப்படின்னா, கஸ்டடியல் டெத். 2020 ஜூன் மாசம் பார்த்தீங்க அப்படின்னா, ஜெயராஜ் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு 58 வயசு மதிக்கத்தக்க ஒரு நபர் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் தன்னோட மொபைல் கடையில உட்கார்ந்திருக்காரு. அது வந்து லாக்டவுன் பீரியட் அப்படிங்கிறதுனால போலீஸ் எதுக்கு லாக்டவுன்ல கடையை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல கேஸ போட்டு கொண்டு போய் ஸ்டேஷன்ல கொண்டு அடிச்சு துன்புறுத்துறாங்க. ஸோ அவரை அடிச்சு துன்புறுத்தும் போது அவரோட பையன் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவர் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு போறாங்க. அவர் பையன் மேலேயும் கேஸ போட்டு அவரையுமே கத்திய வச்சு கை கால்ல மேஜையில கெட்டி வச்சு இவங்களை அடிச்சு கொடுமைப்படுத்தி இவங்களை கொலையை பண்ணிட்டாங்க. 19ஆம் தேதி நைட்டு கொண்டு போயிருக்கிறாங்க. 19 நைட் வச்சு அடிச்சிருக்காங்க. 20ஆம் தேதி அடிச்சிருக்காங்க. கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 21, 22 இந்த டேட்ல பார்த்தீங்க அப்படின்னா பையன் இறக்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்பா இறக்குறாரு. 2 பேருமே அடுத்தடுத்து இறக்குறாங்க. ஸோ இப்படி இறந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விசாரணைக்கு கூட்டு போனவங்கள அடிச்சு கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து இது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக ஆணிச்சு. தூத்துக்குடி மாவட்டத்திலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வர்த்தகர்கள் இருப்பாங்கல்ல, இந்த கடையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சங்கம் இருக்கும் இந்த வியாபாரிகளுக்கு. அவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அளவில் போராட்டம்லாம் பண்ணாங்க. இந்த மதுரை அமர்வு கூடுதல் நீதிமன்றத்தில் இந்த கேஸை தானாவே முன் வந்து எடுத்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி விசாரிச்சாங்க. அதே நேரம் இந்த கேஸ் சிபிசிஐடிக்கு போக வேண்டியது சிபிஐக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ சிபிஐயும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா விசாரிச்சு முடிச்சுட்டு இவங்க மேலே எந்த விதமான தப்புமே கிடையாது. இவங்க 2 பேர் மேலேயும் பொய்யான கேஸை போட்டு அடிச்சு கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. கொன்னது மட்டும் இல்லாமல் அந்த சாட்சியத்தெல்லாம் அழிக்கிறதுக்கு என்னென்ன வேலை உண்டோ அது எல்லாத்தையுமே பார்த்துருக்காங்க. இவங்களுக்கு ஒரு மரண தண்டனை கொடுக்கறத தவிர வேறு எதுவுமே சரியா இருக்காது அப்படின்னு சிபிஐ சொல்லிட்டு இவங்க 9 பேருமே ஆக்சுவலி இந்த குற்றத்தை பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா 10 பேர். அதில் ஒருத்தர் இறந்துட்டாரு அந்த டைம். மீதி 9 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா ஜெயிலில் இருக்கிறாங்க. இவங்க பெயில் வாங்கிடலாம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க. பட் இருந்தாலுமே இவங்க பண்ணது ரொம்பவே தப்பான விஷயம் அப்படிங்கிறதுனால குற்றம் அப்படிங்கிறதுனால நீதிமன்றம் என்னன்னா இவங்களுக்கு பெயில் எதுவுமே கொடுக்கல. இவங்களை சிறையில் தான் வச்சு பார்த்துட்டு இருந்துச்சு. ஸோ இவங்களுக்கு தீர்ப்பு அப்படிங்கிறது எழுதப்பட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்ப்பை பார்த்தீங்க அப்படின்னா நல்லா விசாரிச்சு மதுரை கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதி பார்த்தீங்க அப்படின்னா ஜி முத்துக்குமரன் அவர் தான் இந்த தீர்ப்பு எழுதியிருக்கிறார். மக்கள் பெரும்பான்மையானோர் விரும்பின ஒரு தீர்ப்பு. சம்பந்தமே இல்லாமல் ஒருத்தர் மேலே கூட்டு போய் பொய்யான கேஸை போட்டு அவனை அடித்து ஒடுமைப்படுத்தி அவனை கொலை பண்ணுற அளவுக்கு கொண்டு போகிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிருகம் மாதிரியான ஒரு செயல். ஸோ இந்த மாதிரி பண்ணுற ஆளுகளுக்கெல்லாம் மரண தண்டனை தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் பேசின ஒரு விஷயம். ஸோ அதைத்தான் இந்த நீதிபதி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா விசாரிச்சுட்டு இவங்க பண்ணது மிருகத்தனத்துக்கும் மேலே அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு மரண தண்டனையை கொடுத்துருக்கிறார். 9 பேருக்கு மரண தண்டனையை அறிவிச்சிட்டாரு. இனி இது மாதிரி கஸ்டடியல் டெத் எதுவும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு உதாரணமா இந்த ஒரு சம்பவம் இருக்கு. ஸோ இனி யார் மேலேயாவது ஒரு பொய்யான கேஸை போட்டு ஒரு கஸ்டடியல் டெத்தோ நடந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனை கிடைக்கும், மரண தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறது அப்படின்னு ஒரு பயம் இருக்கு.